ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலில் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு நர்ஸை கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து என்னோட ஒய்ஃபை யார் கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த நர்ஸும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃபு இன்னொருத்தன் கூட கள்ள தொடர்பில் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இந்த நர்ஸு தான் நம்ம ஒய்ஃபை கொலை பண்ணியிருப்பாங்களா, இல்லை அந்த கள்ள காதலன் தான் நம்ம ஒய்ஃபை கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறான். இந்த விஷயங்களுக்கெல்லாம் நடுவில் தன்னோட மனைவியை கொலை பண்ணவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக சொன்ன படம் தான் 10x10. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு போய்கிட்டு இருக்கா. அவளை ஒரு ஹோட்டலில் ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு ஒருத்தன் வேவ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இந்த பொண்ணோட பேரு கேத்தி. இவங்க நம்ம ஹீரோ உட்காந்துருக்க ஹோட்டல்லையே வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அந்த கேத்தியை ஃபாலோ பண்ணியே நம்ம ஹீரோவும் பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. அவள் இப்போ அவளோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு யோகா கிளாஸ்க்கு போகிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவளை கடத்துறதுக்காக துப்பாக்கி, செல்லோ டேப் அப்படின்னு நிறைய ஐட்டம் எடுத்து வச்சிருக்காரு. அந்த பொண்ணும் அவளோட யோகா கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில வரும்போது நம்ம ஹீரோவும் அவ பின்னாடியே போய் அவளோட முகத்திலேயே ஒரு கவரை போட்டு இருக்கிறாரு. இப்போ அவளோட வாயில செல்லோ டேப் போட்டி அவளோட கை கால்கள் எல்லாம் கெட்டி அவரோட காருக்கு டிக்கியில போட்டு அங்கிருந்து கடத்தி கொண்டு போறாரு. அப்படி அவன் போய்கிட்டு இருக்கும் போது ரோட்ல சிக்னல் விழுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இவர் பக்கத்துலயே ஒரு போலீஸ் வண்டி வந்து நின்று சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. ஆனா நல்ல வேளையா அந்த இடத்துல இருந்து சிக்னல் போட்டதுமே வண்டி எடுத்துட்டு போறாரு. அப்படி நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பாலம் வருது. அந்த பாலத்தை தாண்டி 5 கிலோமீட்டர் காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போறாரு. அவரோட வீட்டுல இருக்க கார் ஷெட்ல வண்டியை பார்க் பண்றதுக்காக போறாரு. ஆனா அவரோட கார் ஷெட் வந்து ஒழுங்கா ஓபன் ஆகாது. அதனால அங்க இருக்க ஒரு மாப்பை ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவரோட வீட்டுல ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அந்த வீட்டுல இந்த மாதிரியான ஒரு ரூம் இருக்கிறதே வெளியே யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு 10க்கு 10 ரூம்குள்ளாடி அந்த பொண்ணை கொண்டு போட்டு அடைச்சிட்டு நார்மலா அவரோட வீட்டுல நடக்கிற ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த ரூமுக்குள்ளாடி அவளை பாக்குறதுக்காக வராரு. உள்ள வந்ததும் அவகிட்ட, நீ இந்த ரூம்ல என்ன பண்ணாலுமே வெளியில யாருக்கும் எதுவுமே தெரியாது. நீ எவ்வளவு சத்த வேணாலும் போட்டு இந்த ரூம்ல கத்தலாம். ஏன்னா இந்த ரூமை ரெடி பண்ணிருக்கிறது நானு. இப்ப அவனும் அவளோட வாயில ஒட்டி இருந்த அந்த செல்லோ டேப்பை கலட்டினதும் அந்த பொண்ணு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் சரி நீ கத்து, உன்னால எவ்வளவு முடியுமா நீ கத்து அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. உள்ள அந்த பொண்ணும் என்ன காப்பாத்துங்கன்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோவும் வெளியில இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர்ல கேட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்ததுக்கான எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாதுன்னு வீடு மொத்தமுமே கிளீன் பண்றான். அந்த பக்கத்துல அந்த பொண்ணும் இந்த ரூமை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போக முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவும் கையில ஒரு கன் எடுத்து அதுல புல்லட் எல்லாம் போட்டுட்டு அந்த ரகசிய அறையான 10க்கு 10 அறைக்கு வரான். என்னை எதுக்காக நீ இங்க கடத்திட்டு வந்திருக்க, தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணாத. என்கிட்ட மொத்தமா $50,000 காசு இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட தந்துடுறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ஹே நீ அமைதியா இரு, உன்னோட காசு பணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஒழுங்கா பதில சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேள்வி கேட்குறாரு. உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டே என்னோட பேரை கூட தெரியாமலாடா நீ என்ன கிட்னாப் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு என்னோட பேரு கேத்தி அப்படின்னு சொல்றா. இவனு எதுவுமே கேட்காம அங்கிருந்து வெளியே வரான். வெளியே வந்து அவகிட்ட இருந்து எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து நோண்டி பார்க்கறான். ஆனா எதுலையுமே அவளோட எந்த டீட்டெயிலுமே இவனுக்கு கிடைக்கல. இப்ப டிவியை போடுறான். டிவியில ஏதோ ஒரு மர்டர் கேஸ்ல நீதிமன்றத்துல தீர்ப்பு வருது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு கேஸ் ஹாஸ்பிட்டல்ல வச்சு 3 பேஷண்ட் இறந்து போயிருக்காங்க. அது திட்டமிட்டு பண்ண கொலையா இல்ல இயற்கையாவே நடந்த மரணமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக தான் கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க. கோர்ட்லயும் ஒருத்தர் இறந்திருந்தா பரவாயில்ல, ஒரே நேரத்துல 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால அது இயற்கை மரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, அது கொலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ கோர்ட்ல தீர்ப்பு அது இயற்கையா நடந்த மரணம் தான் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ இங்க சமைச்சுக்கிட்டு இருக்காரு. உள்ள அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக பயங்கரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் அவளோட கையை பின்னாடி சேர்த்து கட்டி வச்சிருந்திருப்பான் பாத்தீங்களா, அதை அவ எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி முன்னாடி கொண்டு வந்திருப்பா. இப்ப நம்ம ஹீரோவை இவளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளாடி போகும்போது இப்போ அவளோட கை பின்னாடி கட்டப்பட்டிருந்ததை முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அதை வச்சு நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிக்கிறா. அதுக்கப்புறமா வெளியே வந்து அந்த டேபிள்ல இருக்க ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம ஹீரோவோட தலையிலேயே போட்டு உடைக்கிறா. அதுக்கப்புறமா வீட்டுல இருக்க ஒரு போனை யூஸ் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்றா.
இந்த நேரத்துல அங்க இருக்க அந்த டெலிஃபோன் பாக்ஸையே நம்ம ஹீரோ ஷூட் பண்ணிடுறாரு. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த கண்ணாடியை போட்டு அடிக்கிறா. ஆனா இந்த வீடு காட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால யாருக்கும் எந்த சத்தமும் கேட்கல. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்க மொபைல் எடுத்து யூஸ் பண்ணலான்னு பாக்குறா. ஆனா அந்த மொபைல்ல டவரே கிடைக்கல. இருந்தாலும் அந்த மொபைல் அவ எடுத்து வச்சுக்கிறா. இப்போ அந்த பொண்ணு ஒரு கத்தி எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்றா. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் என் கிட்ட துப்பாக்கி இருக்கு, உன்னோட கத்தியால என்ன எதுவுமே பண்ண முடியாது, சரி ஒழுங்கா வா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா கூப்பிடுறாரு. இவளுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றா. இப்ப நம்ம ஹீரோவும் திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை தான் கேட்கறான், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவளும் என்னோட பேரு கேத்தி, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம ஹீரோ பயங்கர காண்டாகி பயங்கரமா அடிக்கிறாரு. அங்க 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அவளோட கை கட்டி இருந்துமே அவ நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிக்கிறா. நம்ம ஹீரோவும் அவளை அடிச்சு போடுறாரு. ஒரு கட்டத்துல அந்த வீட்டுக்கு யாரோ வர மாதிரி தெரியுது. யாரோ கார்ல வராங்க அப்படிங்கறத தெரிஞ்சதும் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை திரும்பவும் அந்த 10க்கு 10 ரகசிய அறையில கொண்டு போடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த வீட்டோட வேலைக்காரி அங்க வந்திருப்பா. என்ன சார் மறந்துட்டீங்களா, இன்னைக்கு நான் வந்து வீடை கிளீன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா குப்பையா இருக்கும். அது இதுன்னு நிறைய சாதனங்கள் உடஞ்சு போய் கிடக்கும். நீங்க இன்னைக்கு கிளீன் பண்ண வேண்டாம், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒரு 1 வீக் தாண்டி வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அந்த லேடியும் இப்ப அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பக்கத்துல அந்த பொண்ணு அடைச்சு வச்சிருக்க ரூம்ல சண்டை நடந்துச்சு பாத்தீங்களா கொஞ்சம் முன்னாடி. அதனால அந்த ரூம்ல இருந்த டைல்ஸ் கொஞ்சம் கீறி இருக்கும். அதனால இவ அந்த டைல்ஸை எப்படியாவது எடுத்து இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கோர்ட்ல நடந்த கேஸ் சம்பந்தமான நியூஸை பத்தியே பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப திரும்பவும் ஒரு சேரை தூக்கிட்டு கையில துப்பாக்கி எடுத்துட்டு அந்த ரூமுக்கு போறான். அங்க போயிட்டு மறுபடியும் அதே கேள்வியை தான் கேக்குறான், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவளும் என்னோட பேரை கேத்தின்னு தான் சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவும் நீ எங்க பிறந்த, உன்னோட அப்பா அம்மா யாரு, அவங்க பேர் என்ன, உனக்கு தங்கச்சி இருக்காளா, நீ சர்ச்சில் தானே வளர்ந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவளும் நான் கலிபோர்னியாவில தான் பிறந்தேன், எனக்கு தங்கச்சி எல்லாம் கிடையாது, என்னோட சின்ன வயசுலயே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, என்னோட அப்பா ஒரு ஃபுட்பால் பிளேயர், என்னோட அம்மா நர்ஸ், நான் இப்போ பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நீ பொய் சொல்றேங்கிறது எனக்கு நல்லா தெரியும், உண்மையை நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுறாரு நம்ம ஹீரோ. அப்பவும் அவ என்னோட பேரு கேத்தி தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் சொல்றா. நம்ம ஹீரோவும் கோவத்துல துப்பாக்கி எடுத்து அவ பக்கத்துல சுடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் நான் கேட்க போற கேள்விக்கு நீ உண்மையை சொல்லனா அவ்வளவுதான், நீ காலி கொலை பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டிட்டு இப்ப சொல்லு உன்னோட பேர் என்ன, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்பதான் அந்த பொண்ணு அவளோட உண்மையான பேரையே சொல்றா. இவ்வளவு நேரம் அவ சொன்ன எல்லாமே போய், இதுக்காக இவ இப்படி போய் சொல்றாங்கிறது நமக்கு தெரியல. நீ எப்பவாச்சும் சர்ச்சில் தங்கி இருக்கியா, சர்ச்சில் வளர்ந்துருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணும் ஆமான்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் உங்க அம்மா ஒரு நர்ஸு, உங்க அப்பா டீம் டாக்டர் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணும் கரெக்ட் தான், எங்க அப்பா நானும் என்னோட தங்கச்சியும் சின்ன வயசா இருக்கும் போதே என் வயசுல இருக்க ஒரு நர்சிங் பொண்ண ஓடி போய் கல்யாணம் பண்ணாரு. அவர் அப்படி பண்ணதும் என் தங்கச்சியால அவமானம் தாங்க முடியாம அவ இறந்துட்டா. அந்த வழியெல்லாம் தாங்க முடியாம தான் நானே சர்ச்சுக்கு போனேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் நீ என்ன படிப்பு படிச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி கேட்கும் போது அவ போய் சொல்லிருப்பா. இப்போ அந்த பொண்ணும் நர்சிங் படிச்சேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்றா. அப்ப இவ்வளவு நாளும் ஒரு பொய்யான அடையாளத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தே அந்த அடையாளத்துக்கான ஓனர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவளும் அது என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவும் வெளியே வந்து அவனோட ஃபேமிலி கூட சந்தோஷமா இருந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் வெளியில இருந்து ஒரு போனை இந்த பொண்ணு எடுத்துட்டு வந்திருப்பா பாத்தீங்களா, அதை வச்சு போலீஸ்க்கு கால் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றா. சிக்னல் கிடைக்கல. எங்கடா சிக்னல் கிடைக்குதுன்னு பார்த்து சிக்னல் கிடைக்கிற இடத்துல வச்சு போலீஸுக்கு கால் பண்றா. இப்போ உள்ள என்ன நடந்தாலும் நம்ம ஹீரோக்கு வெளியில தெரியும் பாத்தீங்களா, அதனால இவனும் அங்க இருந்து கையில ஒரு கன்னை எடுத்துட்டு அந்த ரூம்குள்ளாடி ஓடுறான். ஆனா நம்ம ஹீரோவும் அந்த ரூம்குள்ளாடி போறதுக்குள்ளாடியே சில இன்ஃபர்மேஷன்ஸை போலீஸ் கிட்ட இவ சொல்லியிருப்பா. அதாவது இவனோட கார் மாடல சொல்லி ஒரு கருப்பு கலர் கார்ல என்ன ஒருத்தன் கடத்திட்டான், இப்ப என்ன ஒரு ரூம்குள்ளாடி போட்டு அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ ஓடி வந்து அவ கையில இருந்த அந்த மொபைலை வாங்கி கீழே போட்டு சுக்கு நூறா உடைக்கிறாரு. நீ இங்க இருந்து வெளியே போகணும்னு ஆசைப்படுறல, அப்போ நான் என்ன கேள்வி கேட்கறனோ அதுக்கு மட்டும் பதில சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்ச, கடைசியா நீ லிட்டில் ஏஞ்சல்ஸ் ஹாஸ்பிட்டல்ல தானே ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறா. 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல 3 கொலை நடந்துச்சு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த 3 பேர்ல என்னோட ஒய்ஃபும் ஒருத்தி, அதை உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது
அதுக்கு அந்த பொண்ணும், ஓ அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நீ இப்ப என்ன கடத்தி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நம்ம ஹீரோவும், நான் எப்ப வேணா பழி வாங்குவேன், முதல்ல நியூஸ்ல சொன்ன மாதிரி நானும் அது இயற்கையா நடந்துச்சுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த நியூஸை நான் திரும்ப திரும்ப பார்த்து டாக்டரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஒய்ஃப் வந்து குடி போதையில இறந்து போயிருக்கா. ஆனா அவளுக்கு குடி பழக்கமே கிடையாது. அவளோட உடம்புல ஏதோ மருந்தும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ட்ரக், சாப்பிடக்கூடாத ஒரு மாத்திரைய அவ அடிக்கடி சாப்பிடுவாளாம். அந்த மாத்திரையோட வீரியமும் அவளோட உடம்புல அதிகமா இருந்திருக்கான். இது எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. ஆனா அது ரெண்டுமே என்னோட ஒய்ஃப் எடுத்துக்க மாட்டா. அவளை பாத்துக்கிட்டு இருந்த நர்சினி, நீ தான் அவளை ஏதோ பண்ணிருக்க, அவளை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. குடிப்பழக்கமே இல்லாத என்னோட ஒய்ஃபோட உடம்புக்குள்ள எப்படி மது வந்துச்சு, உண்மையை சொல்ல, இல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அடுத்து நான் கேட்கும் போது நீ உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ வெளியே வராரு. இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் வெளியே வந்து அவரோட ஃபேமிலி கூட சந்தோஷமா இருந்த வீடியோக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுல அவரோட ஒய்ஃப் கூடயும் அவரோட பொண்ணு கூடயும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே பாக்குறாரு. இந்த பக்கம் அந்த பொண்ணும் கீழே இருந்த அந்த டைல்ஸை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றா. ஆனா அவளோட கையில இருக்க நகம் தான் அத்துக்கிட்டு போகுதே தவிர அவளால அதை எடுக்க முடியல. இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோ பயங்கர கோவத்துல கையில ஒரு துப்பாக்கி எடுத்து அவன் முன்னாடி நீட்டிட்டு, உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவளும் இப்போ எல்லா விஷயத்தையுமே சொல்றா. நான் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன், நான் தான் அந்த 3 பேரை கொலை பண்ணேன், நான் நடந்த எல்லா விஷயத்தையுமே உன்கிட்ட சொல்றேன். என்னைக்கு எங்களோட அப்பா எங்களை அசிங்கப்படுத்திட்டு எங்களை விட்டுட்டு போனாங்களோ, என்னோட தங்கச்சியும் இறந்ததுனால நானும் சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்ல பைபிள்ல பாவம் பண்ணதுக்கான தண்டனைகள் எல்லாம் பத்தி படிச்சேன். அதுபடி பார்க்கும் போது அவங்க 3 பேர் பண்ண பாவங்கள்னால தான் அவங்கள கொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க சொல்ற 3 பேருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொன்னதுமே நம்ம ஹீரோவோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. இப்போதான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணா சொல்றா. உன்னோட ஒய்ஃபுக்கு பக்கத்துல இன்னொரு பேஷண்ட் இருந்தாங்க. அந்த ஆளு ஒரு கல்யாணத்துக்கு பதிலா 2 கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த ஒய்ஃபுக்கு தெரியாம இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் நான் அவனை கொன்னேன். அதுக்கப்புறமா 3ஆவதா ஒருத்தி செத்து போனா இல்லையா, அவளை பத்தி உனக்கு தெரியுமா? அவ எப்பேற்பட்ட தப்பானவன் உனக்கு தெரியுமா? அவளே மாடியில இருந்து கீழே விழுந்துட்டு போலீஸ்காரங்க கிட்ட என்னோட புருஷன் தான் என்ன தள்ளி விட்டான் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி தப்பே பண்ணாத அவளோட புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புனா. இதெல்லாம் எதுக்காக பண்ணிருப்பானா, அந்த மொத்த சொத்தையும் இவளே எடுத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்ணிருப்பா. டைவர்ஸ்ன்னு ஆயிடுச்சு. அப்படி போனதுக்கு அப்புறமா பாதி சொத்து தான் இவளுக்கு வரும். அதனால மொத்த சொத்தையுமே அவளே எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா. இப்ப நம்ம ஹீரோவும் கோவப்பட்டு, அவங்க கூட என்னோட ஒய்ஃபை கம்பேர் பண்ணாத, அவங்கள மாதிரி எல்லாம் என்னோட ஒய்ஃப் கிடையாது, ரொம்ப நல்லவ அப்படின்னு சொன்னதும் அதுக்கு இந்த பொண்ணு, உன்னோட ஒய்ஃபா, இருக்கிறதையே கேவலமான ஜென்மம்னா அது உன்னோட ஒய்ஃப் தான். அவ ரொம்ப கேவலமானவ, அவ எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? அவ ஒன்ன விட்டுட்டு இன்னொருத்தன் கூட அஃபேர்ல இருந்திருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே உங்களோட வெட்டிங் ரிங் கூட அவளோட கையில கிடையாது. மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருந்தா. அவ பயங்கரமான குடி போதையில ஒரு விபச்சாரம் பண்ற இடத்துல இருந்து தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதும் நம்ம ஹீரோ பயங்கர காண்டாகிறாரு. மேல பேசாத, உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ தானே நடந்த எல்லாத்தையும் உண்மையை சொல்ல சொன்னா, அதனால தானே நான் உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்றா. ஹாஸ்பிட்டல்ல உன்னோட ஒய்ஃபை அட்மிட் பண்ணியிருந்தப்ப கூட அவளோட கள்ள காதலன் அவளை வந்து பாத்துக்கிட்டு போவான். கலரா ஒயிட்டா கொஞ்சம் அழகா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றா. திருமணமாகி இன்னொருத்தங்க கூட உறவுல இருந்தா அது பாவம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருந்துச்சு. அப்படி பார்க்கும் போது உன்னோட ஒய்ஃபை நல்லவ கிடையாது, அவதான் பாவி, அவதான் பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. சட்டப்படி இது எல்லா விஷயமுமே நீ தான் பண்ணிருக்கணும், ஆனா உன் வேலைய நான் பண்ணிருக்கேன். இப்போ அவ என்னோட கண்ணு முன்னாடி வந்தாலுமே நான் அவளை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோல புருஷன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பான், இவ ரெக்கார்டிங்ல பதில் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு மெசேஜ் வரும். அதை எடுத்து பாப்பா, படிப்பா, திரும்ப போனை கமத்தி வச்சிருவா. திரும்பவும் எடுத்து படிப்பா, போனை கமத்தி போடுவா. இந்த வீடியோவை இப்ப இவன் பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு அவன் மேல இப்ப கொஞ்சம் சந்தேகம் வருது. ஒருவேளை இவன் நமக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், இவன் நல்லவ இல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு. கோவத்துல அங்க இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சு உடைக்கிறாரு. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வேண்டி அவர் அவரோட காரை எடுத்துட்டு தூரமா போய்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ ஒரு போனை உடைச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதோட பேக் கேஸை எடுத்து அங்க உடைஞ்சிருந்த அந்த டைல்ஸை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றா. அதே நேரத்துல அந்த பக்கம் காரை நிறுத்தி ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்க நம்ம ஹீரோவை 2 போலீஸ்காரங்க வந்து சந்தேகப்படுறாங்க. ஏன்னா போலீஸ்க்கு அந்த பொண்ணு ஒரு பிளாக் கலர் கார்ல தன்னை கடத்ததா இன்ஃபார்ம் பண்ணிருப்பா. அதனால இந்த போலீஸ்காரங்களும் அங்க வந்து நம்ம ஹீரோவோட டிரைவிங் லைசன்ஸை வாங்கி விசாரிக்கிறாங்க. அந்த டிரைவிங் லைசன்ஸை வாங்கி பார்த்துட்டு, சரி ஓகே உங்க கார் டிக்கி ஓபன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி போலீஸ் கேட்கும் போது நம்ம ஹீரோவும் கார் டிக்கி ஓபன் பண்ணி காட்டுறாரு.
அங்க ஒரு பொண்ணோட ஷூ இருக்கு, இது யாரோட ஷூன்னு சொல்லி போலீஸ் கேட்கும் போது அது என்னோட ஒய்ஃபோட ஷூன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோ மேல அந்த போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வரல, அதனால சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் அவரோட வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேசுறாரு. என்னோட பொண்ணு ரொம்ப நாளாவே அம்மா எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ இறந்ததுக்கு ஏதாச்சும் பலனா நான் பண்ணியே ஆகணும். தப்பானவளா இருந்தா அவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியவன் நான். என்ன கேட்காம எப்படி நீ அவளுக்கு தண்டனை கொடுக்கலாம்? இப்ப கூட ஒண்ணும் இல்ல, இந்த 3 கொலைகளை பண்ணது நீதான் ஒத்துக்கோ. நீ பண்ண தப்ப நீயே ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிருன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவோட தாட் என்னன்னா, கோர்ட்ல அந்த 3 பேர் இறந்தது இயற்கையான மரணம்னு தீர்ப்பு வந்துருச்சு. இப்ப இவளா போய் உண்மையை ஒத்துக்கிட்டாதான் உண்டு, இல்லாம இந்த கேஸ்ல இவ தான் கொலையாளி, இவ தான் இந்த 3 பேரை கொலை பண்ணா அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கான எந்த ஆதாரமுமே இல்ல. அதனாலதான் இவளோட வாயில இருந்தே அந்த உண்மையை அவ ஒத்துக்கணும், அதை ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ இவ்ளோ போராட்டமே பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணும் அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில அந்த டைல்ஸ உடைச்சு வச்சிருந்திருப்பா. அது அப்படியே நம்ம ஹீரோவோட கழுத்துல குத்துறா. எல்லாத்தையுமே மறைச்சிட்டு செத்து போன என் தங்கச்சியோட ஐடென்டிட்டியை வச்சு நான் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த வாழ்க்கையில நீ வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்ட, எல்லாத்தையும் மறந்துகிட்டு நான் நிம்மதியா இருந்தா ஏன்டா என்ன நீ நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற? என்ன ஜெயில போய் கிடக்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள தள்ளிட்டு இவ வெளியே தப்பிச்சு ஓடி வந்துடுறா. நம்ம ஹீரோ கிட்ட துப்பாக்கி இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த துப்பாக்கி எங்கன்னு சொல்லி வீடு ஃபுல்லா தேடி பாக்குறா. நான் துப்பாக்கி கிடைக்கல, கத்தி கிடைச்சது. சரி ஓகே, இந்த கத்திய வச்சு அவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு அவ போறா. நான் அதுக்குள்ளாடி நம்ம ஹீரோ அவளை வச்சு கதவை சாத்த பாக்குறான். ஆனா அவ நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிக்கிறா. துப்பாக்கி எடுக்கிறதுக்காக மாறி மாறி போராடிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு அந்த துப்பாக்கி எடுத்துருவா. அதே நேரம் அந்த பக்கத்துல கதவை திறந்துட்டு 2 பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா ஒண்ணு அந்த வீட்டு வேலைக்காரி, இன்னொன்னு நம்ம ஹீரோவோட பொண்ணு. நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருந்த பழைய வீடியோஸ்ல எல்லாம் ஒரு சின்ன குழந்தையா குட்டி பொண்ணு வந்திருப்பா பாத்தீங்களா, அவ இப்ப வளர்ந்து யூத் ஆயிருக்கா. அந்த நேரத்துல அந்த பொண்ணு அந்த வேலைக்காரிய ஷூட் பண்ணி அந்த இடத்துலயே சாகடிக்கிறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட பொண்ணை புடிச்சு வச்சுட்டு பக்கத்துல வந்தா உன்னோட பொண்ணை சுட்டு கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. நீ அவளை ஒன்னும் பண்ணிராத, இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் மறைச்சிடுறேன், நீ போலீஸ் கிட்ட போக வேண்டாம், சரணடைய வேண்டாம், நான் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுறேன், என்னோட பொண்ணை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கெஞ்சுறாரு. இப்போ அந்த பொண்ணு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, இவ உனக்கு பிறந்தவ கிடையாது, உன்னோட பொண்டாட்டியோட கள்ளக்காதலனுக்கு பிறந்தவ அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னை பத்தி தெரிஞ்ச உங்க எல்லாரையுமே நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோவும் இல்ல நீ எங்களை கொன்னா கூட கண்டிப்பா நீ மாட்டுவ அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இந்த வீடு ஃபுல்லாவே ரெக்கார்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. இங்க நடக்கிற எல்லா விஷயமுமே லைவ்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அந்த பொண்ணு லைட்டா டைவர்ட் ஆகுறா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த சின்ன பொண்ணு அவளோட கையில மாட்டிருப்பா பாத்தீங்களா, அவ அவளை கடிச்சிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறா. இந்த கேப்ல நம்ம ஹீரோவும் ஓடி போய் அவ கையில இருந்த துப்பாக்கிய புடுங்குறாரு. 2 பேரும் மாறி மாறி கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவளோட கழுத்தை பயங்கரமா நெரிச்சு அந்த இடத்துலயே சாகடிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த துப்பாக்கிய கையில எடுத்துட்டு அங்க லைவா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிஸ்டத்துல இருந்து மொத்த ரெக்கார்டிங்ஸையுமே ஒரு பென்டிரைவ்ல எடுத்துக்கிட்டு அவரோட பொண்ணு அந்த 10க்கு 10 சீக்ரெட் ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. அவரோட பொண்ணையும் அங்கிருந்து கூட்டிட்டு கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டு அந்த குழந்தைய காருக்குள்ளாடி உட்கார வச்சு சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோ அவளோட பக்கத்துல உட்கார போவான். ஆனா அதுக்குள்ளாடி அந்த பொண்ணு அங்க திரும்ப வந்துட்டா. கையில ஒரு கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோவோட தொடையிலேயே குத்துன்னு குத்துறா. அதுக்கப்புறமா அங்க இருக்க ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து அப்படியே நம்ம ஹீரோவோட நெஞ்சிலேயே குத்தி சாகடிக்க பாக்குறா. ஒரு கட்டத்துல அவ யூஸ் பண்ண அந்த ஆப்ஜெக்ட வச்சு நம்ம ஹீரோ அவளோட முகத்திலே ஒரு அடி அடிக்கிறாரு. அந்த அடி பட்டத்துல அவ அப்படியே ஒரு செவத்துல மோதி ஃபர்ஸ்டா சப்போர்ட்டுக்கு ஒரு மாப் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அது கீழே விழுந்ததும் அந்த ஷட்டர் வந்து இந்த பொண்ணோட மேல விழுந்து அந்த இடத்துலயே நசுங்கி அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஓடி வந்து அவளோட அப்பாவை ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. ஒண்ணும் இல்லமா, பயப்படாது அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல போலீஸ்காரங்களும் இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவரோட கையில இருந்த அந்த பென்டிரைவை கொடுத்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அந்த 3 கொலைக்கும் இவதான் காரணம் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் காட்டி இங்க நடந்த கொலைக்கும் இவதான் காரணம் அப்படின்னு சொல்லி ப்ரூஃபோட சொல்றாரு. அந்த 3 கொலைக்கும் நியாயமான தீர்ப்பு வாங்கி கொடுக்கற மாதிரி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க.